திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலுக்கான பணிகள் வேகமாக நடந்து வருவதாகவும் தேர்தல் முடிந்த பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதிய கூட்டணியை அமைக்க தீவிரம் காட்டும் அதிமுக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. கொலை கொள்ளை நடைபெற்ற கோடநாடு பங்களாவில் சிபிசிஐடி பொதுப்பணித்துறை மற்றும் மின் வாரியத்துறை அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு ஆய்வு செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மே 17 இயக்கத்தின் 15வது ஆண்டு விழாவை ஒட்டி அந்த இயக்கத்தின் புதிய கொடி அறிமுக நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். மே 17 இயக்கத்தின் 15ஆம் ஆண்டு இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகளை பார்க்கலாம். தெலுங்கானாவில் பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் லாசியா நந்திதா சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஆண் குழந்தையை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என வற்புறுத்தியதுடன் அதற்கான வழிமுறைகளை கூறி கொடுமைப்படுத்தியதாக கணவர் மற்றும் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கேரளாவில் இளம்பெண் ஒருவர் விசித்திர வழக்கினை தொடர்ந்திருக்கிறார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவில் காப்புரிமை பெறுவதற்கு அதிக அளவில் விண்ணப்பங்களை பதிவு செய்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது.